கடந்த 2 தினங்களாக நாம் தியானித்து வருகிற 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படியாக இன்றைக்கு 3வது நாளாக இந்த நாளிலும் நாம் அந்த வசனத்திலிருந்து தான் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், மகிழ்ச்சியையும் களிப்பையும் தந்தருளும் தேவன். நமக்கு மகிழ்ச்சியையும் களிப்பையும் தந்தருளுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். சங்கீதத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினி, என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீரின் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைகட்டினி. புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கர்த்தர். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன? முந்தின வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். அவரை நோக்கி கெஞ்சினதனால், அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதனால் யாக்கோபு தேவனை நோக்கி கெஞ்சினான். ஓசியா 12ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே நான் பார்க்க முடிகிறது. இரவெல்லாம் போராடி ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? எப்படி அவன் போராடினான் என்று சொன்னால், அழுது கெஞ்சி தேவ சமூகத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் அவன் விடவே இல்லை. என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, எத்தனையோ மனிதர்களிடத்தில் நீங்கள் கெஞ்சி கெஞ்சி ஏமாற்றம் அடைந்து போனீர்கள் அல்லவா? ஆனால் தேவ சமூகத்திலே அழுது கெஞ்சுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆனந்த களிப்பை வழங்குகிறவராக இருக்கிறார். இன்று உங்களுடைய சிறையிருப்பை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையிலும் களிப்பையும் மகிழ்ச்சியை தந்து உங்களை திருப்தியாக்க விரும்புகிறார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே நம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை சிறையிருப்பிலே காணப்படுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் இரட்டை களைந்து போட்டு அவர்களை மகிழ்ச்சி என்னும் கட்டினாலே இடைகட்டும்படியாக செபிக்கிறோம். ஆனந்த களிப்பினால் திருப்தியாக்குவீராக, புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றும்படி செபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.